தமிழக சட்டப்பேரவையின் 3ஆம் நாள் கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளது. அதனை காணலாம். அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒருவன் தன்னை சூழவும் அத்தகையோரையே கொண்டிருந்தால் பகைவர்களால் எந்த தீங்கையும் விளைவிக்க முடியாது. இரங்கற் குறிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர் திரு வி. ராமநாதன் அவர்கள் 20/1/2026 அன்று மறைவுற்ற செய்தியினை பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு வி. ராமநாதன் அவர்கள் 1962-67 ஆண்டுகளில் குளித்தலை தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினரது மறைவால் அவரை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வினாக்கள் விடைகள். வினா எண் 1. மாண்புமிகு உறுப்பினர் திரு டி.ஜே. கோவிந்தராஜன், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு அருகில் உள்ள ஊராட்சிகளை நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் இணைப்பது குறித்து அமைக்கப்பட்ட மாநில அளவிலான குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் பேரூராட்சிகளின் அருகில் உள்ள ஊராட்சிகளை இணைத்து நகராட்சிகளாக தரம் உயர்த்துவது குறித்த நடவடிக்கை அரசின் பரிசீலனையில் இருந்து வருகிறது. மேற்படி கும்மிடிப்பூண்டி தொகுதி ஊத்துக்கோட்டை பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்துவது குறித்த கோரிக்கையும் அக்குழு முன் பரிசீலனையில் வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தராஜன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருகி வரும் மக்கள் தொகை கணக்கில் எடுத்து வரக்கூடிய காலங்களில் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியையும் ஊத்துக்கோட்டை பேரூராட்சியையும் தரம் உயர்த்தி நகராட்சியாக மாற்றி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொண்டு, பெருகி வரும் மக்கள் தொகை காரணமாக குடிநீர் பிரச்சனை அதிகமாக வரும் நிலையில் இருக்கின்றது. அதனை கணக்கில் கொண்டு அருகில் உள்ள கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை ஏரியில் இருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் வாயிலாக கும்மிடிப்பூண்டி ஊத்துக்கோட்டை பேரூராட்சிகளுக்கு குடிநீர் வசதியை செய்து தரப்படுமா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகராட்சியாக தரம் உயர்த்துவதிலே எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதற்கு தகுந்த வருவாய் இருக்குமானால் அந்த பணியை செய்யலாம். 2வது, அருகில் இருக்கிற ஊராட்சியை பேரூராட்சியோடு இணைத்து அதை நகராட்சியாக தரம் உயர்த்துவது என்பது அந்த குழுவின் பரிசீலனை இருக்கிறது. பெரும்பகுதியான இடங்களில் 100 நாள் வேலை திட்டம் நகராட்சியாகவும் பேரூராட்சியாகவும் வந்துவிட்டால் 100 நாள் வேலை திட்டம் நின்றுவிடும் என்ற அடிப்படையில் மக்கள் அது எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அதை கொஞ்சம் நிறுத்தி வைத்து பரிசீலித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ரொம்ப அவசியம் தேவையான இடங்களிலே செய்யலாம் என்று அதை பரிசீலனையில் இருக்கிறது. எனவே அந்த பேரூராட்சி எல்லைக்குள்ளாக நகராட்சியாக தரம் உயர்த்துவதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர்களோடு நேராக பேசி அதை பற்றி பரிசீலிக்கலாம். மேலும் மீஞ்சூர் பகுதியில் கும்மிடிப்பூண்டி பகுதியில் குடிநீர் திட்டம் என்பது ஏற்கனவே இருந்த கடல் நீரை குடிநீராகும் திட்டம். மீஞ்சூரில் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த திட்டம் அதனுடைய பொருட்கள் எல்லாம் சேதமடைந்து விட்ட காரணத்தால் அதனுடைய ஒப்பந்தக்காரர் சரியாக நிறைவேற்றாமல் 100 MLD தரக்கூடிய இடத்தில் 20 MLD 30 MLD கொடுத்து அவரும் நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தில் அவரை இப்போ தவிர்த்து விட்டு நேரடியாக அரசாங்கமே எடுத்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. அது ட்ரையலில் இருக்கிறது. விரைவிலே அது பணி முடிகிற போது அந்த பகுதியில் மீண்டும் அந்த குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும். அதற்கிடையில தேர்வாய் கண்டியிலிருந்து 32 கிலோமீட்டருக்கு பைப் லைன் போட வேண்டும் என்று சொல்லி அப்படி வருகிற போது கும்மிடிப்பூண்டி அதை சுற்றி இருக்கிற பகுதியில் மீஞ்சூர் பகுதியில் அந்த குடிநீரை கொண்டு வருவதற்காக ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டது. அது ரூரல் டெவலப்மெண்ட் நம்முடைய ஊரகத்துறையின் சார்பாக செய்கிறோம் என்று சொல்லி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எனவேதான்
நேரடியாக தேர்வாய் கண்டிலிருந்து தண்ணீர் கொண்டு வருகிற பணி அனைத்துமே ஊரக பகுதியாக இருக்கிற காரணத்தால் அவர்கள் அந்த துறையிலே அதை செய்வதற்காக எத்தனித்திருக்கிறார்கள். இடையிலே இப்போது புதிதாக பார்த்தீங்கன்னா இப்போ நமது ஏரியினுடைய கொள்ளளவு நம்முடைய கிட்டத்தட்ட 240 MLD கொடுத்த தண்ணீரை இன்றைக்கு 540 MLD எடுக்கிற அளவுக்கு உயர்த்தி நம்முடைய புதிய பைப்லைன்லாம் போட்டிருக்கிறார்கள். அப்படி போட்டிருக்கிற காரணத்தால் அருகில் இருக்கிற ஆவடி போன்ற நகரங்கள், நமது பூந்தமல்லி, அதே போல அங்கே அருகில் இருக்கிற நகராட்சிகளோடு இணைத்து அந்த பைப்லைன்களை எல்லை வரை கொண்டு வருகிற திட்டம் இப்போது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இப்போது கூடுதலாக 250 MLD வருகிற காரணத்தால் அருகில் இருக்கிற நம்முடைய நகரங்களை நோக்கி அந்த தண்ணீரை திருப்பிவிட நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு தந்திருக்கிறார். அதில் ஒரு பகுதியாக அருகிலே உங்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய விரிவான திட்ட அறிக்கையும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொன்னதை குடிநீரை பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.